வணக்கம். உணவே மருந்து நம்மளுடைய கான்செப்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. நம்ம சாப்பிட்ற அந்த உணவே எப்படி மருத்துவமாக மாற்றுறதுன்றதான் நம்மளுடைய கான்செப்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு என்னன்னாக்கா வயிறு ஒரு மாதிரியா ரொம்ப சூடாகி, அதாவது ஒரு சில பேருக்கு சாப்பிட்றது செரிமானம் ஆகாமல் இருக்கும். அந்த செரிமானம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னாக்கா, உணவே மருந்துன்ற டாப்பிக்கில் இஞ்சியும் தேனும். இந்த இஞ்சியும் தேனில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, செரிமானம் சரியாக ஆகாமல் இருக்கும், வயிறு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த உணவே மருந்தில் என்ன உணவு சாப்பிட்டா இதுக்கு தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே விஷயம்தாங்க. இஞ்சி, தேன். இஞ்சியை நீங்கள் நல்லா இஞ்சி வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு மிதமான சூட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடாயில் மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதை எடுத்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா அதை பொரிச்சிங்கனாக்கா, அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். ப்ரௌன் கலரில் வந்த பிறகு அதை எடுத்து லேசாக இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு திரும்ப ஒரு 2-3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கஷாயம் மாதிரி செஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியும் கஷாயம் அப்படின்னாலே எப்படி பண்ணுறதுன்றது, அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இஞ்சியை நீங்கள் நல்லா பொரிச்சிட்டிங்க. பொன்னிறமாக பொரித்த பிறகு, அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும். ப்ரௌன் கலரில் பொரித்த பிறகு நீங்கள் அந்த இஞ்சி எடுத்து லேசாக தட்டிட்டு ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸாக 2-3 கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 2-3 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஒரு கெட்டியான பதம் வரணும். அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த தண்ணியும் இஞ்சியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கெட்டியான பதத்தில் வரணும். அதாவது கஷாய பதம்னு சொல்லணும். கஷாயம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கஷாயம் மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பண்ணிடுங்க. அரை கிளாஸ் ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வரும். காலைல வெறும் வயிற்றுலையும் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டீங்கன்னா போதும். அது சாப்பிட்ற 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட வேண்டாம். குடி தண்ணீர் குடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. வேறு எதுவும் எண்ணெய் வகைகள், அதாவது இந்த அப்பளம் சாப்பிட்டேன், மிச்சர் சாப்பிட்டேன், அந்த மாதிரி எதுவும் சாப்பிட வேண்டாம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு நீங்கள் அது மாமூலாக எப்படி சாப்பிட்றதோ அதை சாப்பிட்டுக்கோங்க. இந்த இஞ்சியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இஞ்சியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பொன்னிறமாக அந்த அளவுக்கு பொரிச்சுக்கிட்டு இஞ்சி எடுத்து நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அதே கடையில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அந்த 2 கிளாஸ் தண்ணி கஷாய அளவுக்கு நல்லா காய்ச்சிருங்க. காய்ச்சின பிறகு 2 டீஸ்பூன் தேன் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கனாக்கா, இந்த செரிமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செரிமான பிரச்சனை 2-3 நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு 20 நாள் சாப்பிட்டே வந்தீங்கன்னாக்கா செரிமான பிரச்சனை வராதுங்க. திரும்ப அருமையான மருந்து இது, உணவே மருந்து. நம்ம கான்செப்டில் நமக்கு இப்போ நம்ம பார்த்த என்னன்னாக்கா, செரிமான பிரச்சனைக்கு தேவையானது என்னென்னன்றது இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இஞ்சி எடுத்து கழுவிடுங்க. கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கடாயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அதை நல்லா தட்டிட்டு 2 கிளாஸ் 3 கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு 2-3 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றி கஷாயமாக நல்லா பண்ணிடுங்க. கஷாயம் பண்ண பிறகு மிதமான சூடு வந்த பிறகு 2 டீஸ்பூன் தேன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றுலேயே நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. இது அருமையான விஷயம். நீங்கள் இதை உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வணக்கம்.